ப்ரோ நான் 10 வருஷமா ஐஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஆப்பிள்ல இருந்து அப்படியே ஆண்ட்ராய்டுக்கு ஸ்விட்ச் ஆனா எனக்கு செட் ஆகுமா? இதே மாதிரியான கொஸ்டின் வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கிட்ட வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா நான் கடந்த 10 வருஷமா நான் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேருந்து நான் இப்போ வந்து ஐஃபோனுக்கு மூவ் ஆனா எனக்கு ஓகே இருக்குமா அந்த மாதிரி. எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 to 95% வந்து மேட்ச் ஆயிடுங்க. பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்க போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஸ்டோரில் பே பண்ணி நிறைய அப்ளிகேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அது இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எக்கோ சிஸ்டம்னு ஒன்று நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ சாம்சங்கில் வந்து நீங்கள் சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வரிசை எடுத்து வச்சிருக்கீங்கன்னு நீங்களே இப்போ சாம்சங்கில் வாட்ச் 5, சாம்சங்கோட பட்ஸ் 2 ப்ரோ, அப்புறம் சாம்சங்கோட ஃபோன், சாம்சங்கோட டேப் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அப்போ சாம்சங்லேருந்து இப்போ ஐஃபோன் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சசரிஸ் அந்த வியரபிள்ஸ்க்குலாம் வந்து அப்ளிகேஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iOSல இருக்காது. அதே அப்படியே ஐஃபோனுக்கும் கூட ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபேடோ இல்லாட்டி ஐஃபோன் மேக்கு ஏர்பாட்ஸு வாட்ச் இதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ஆண்ட்ராய்டுக்கு வந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஸ்விட்ச் ஆகும்போது அது வந்து ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான இன்சிடென்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.